நல்லா பண்ணியிருக்காரு, டபுள் ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காருண்ணா. ஜல்லிக்கட்டோட தமிழ்நாட்டோட பாரம்பரியம் நல்லா பண்ணியிருக்காங்க. வாடிவாசல் நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் முரளிகிருஷ்ணன் சார் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் நல்லா சிறப்பான படம். நல்லா மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்குண்ணா. மன்சூர் வணக்கங்க. கருப்பு பல்சர் இந்த படம் வந்து கருப்பு பல்சர் படம் வச்சதுக்கும் கதைக்குள்ள கருப்பனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதுவும் ஜல்லிக்கட்டு நேரடியாக போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்தமாரி இந்த கருப்பு பல்சரில் ஒரு சீன் வச்சுருக்காங்க. பாட்டும் சூப்பராக இருக்குது. பாரம்பரிய ஜல்லிக்கட்டுடைய விளையாட்டு கருப்பன் அந்த படத்தில் வந்து அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டும் இருக்குது, காமெடியும் இருக்குது, த்ரில்லிங்காகவும் போயிட்டுருக்கு. இந்த படம் வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. டைரக்ஷன் முரளி கிருஷ்ணன் வந்து நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் நல்லா இருக்குது. அட்டகசி தினேஷும் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லோரும் வந்து குடும்பத்தோட படம் பாருங்கள். கருப்பு பல்சர். கருப்பு பல்சருக்கும் கருப்பனுக்கும் அந்த கனெக்ஷன் அந்த படத்தில் வந்து பாருங்கள். ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். நல்லா இருக்கும் படம். ஓகே, நல்லா இருக்கும் படம். அது அட்டகத்திக்கு அப்புறம் இந்த படம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம். இல்லை காமெடி ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த அளவுக்கு காமெடி சொல்ல முடியாது. ஆனால் கதை நல்லா இருக்கு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவர் ஆக்டு எல்லாம் எப்பவுமே ஃபைட்டு தான் பண்ணுவார். இதில் வந்து காமெடி நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. அவரெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம். அவரோட நடிப்பை பற்றி நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. கருப்பு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை பற்றி பேசியிருக்காங்க, அதை எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. கதை நல்லா பிடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிருக்காரு. அது நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் அந்த பைக்கை பற்றி சொல்ல வர்றாரு. பைக்கு அவர் இது ஒரு உயிர் எப்படி பாதுகாரமோ அவர் பைக்கை அவருக்கு இது பண்ணுறாரு. அவர் பைக்கில் போகிறாரு. போகும்போது மங்களா தெரியுது. 2 பேர் கீழே வந்துடும். அதே மாதிரி அவங்க தங்கச்சி ஒய்ஃபுங்க எல்லாம் போகிறாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி ஆகுது. அவர் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போகிறாரு. ஃப்ரெண்டு அதே மாதிரி தான் ஆக்சிடென்ட் ஆகுது. அதே அப்படின்னா உயிரை கொள்றாங்களே, உயிர் மாதிரி நல்லா இது பண்ணுற படம் நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பராக பாட்டுலாம் நல்லா வந்திருக்கு. படம் சூப்பராக பண்ணிருக்காரு. சூப்பராக இருக்குது. அவர் ஆக்டிங் தான் அதோட சூப்பராக இருக்குது. ஃபேமிலியில் பார்க்கலாம் கண்டிப்பாக. படம் நல்லா இருந்துச்சுங்க ப்ரோ, பார்க்கலாம். புரியல. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் டபுள் ஆக்ஷன் பண்ணுறாரு உங்களுக்கு. நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது. கருப்பு பல்சர் வந்து ஜல்லிக்கட்டு இது வந்து வில்லனோட மாட்டோட நேம் தான் அந்த கருப்பன் சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து கருப்பன் பல்சர்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. இதன் மூலியமாக அதுக்கப்புறம் பல்சர் பைக்கு ஃபேமஸ் ஆகலாம். ஆல்ரெடி அது இருக்கும். இதுக்கப்புறம் அது ஆகும். ஓகே தான். காமெடி எல்லாமே ஓகே தான். கனெக்டிங் தான். எப்போ எடுத்தாலும் ஜல்லிக்கட்டு தானே. அது பேர் போனது தானே. அது வந்து எப்போவுமே எத்தனை தடவை எடுத்தாலும் சலிக்காது. நல்லா தான் இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். காமெடி நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து ஒன் டைம் படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. பிராங்க்ஸ்டர் ராகுல் தினேஷரோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஹியூமராக இருக்குது. காமெடி படம் ஃபுல்லாக என்ஜாயாக இருக்குது. என்ஜாய் பண்ணலாம். ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். இந்த வீக்கு வந்து கருப்பு பல்சர் தான் ஃபேமிலியாக வந்து பார்க்கணும் ஆடியன்ஸு. அந்த கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ரிவீல் பண்ண வேணாம். படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் பார்த்து தெரிஞ்சா சார். அது கல்ச்சரில் ஆமாம், அதுதான் மைய கருவு. ஸோ அது ரிவீல் பண்ண வேண்டாம். படம் வந்து பார்க்கட்டும். நல்லா சூப்பராக வந்திருக்கு படம். மியூசிக் நல்லா ப்ரொஃபைட்டாக இருக்கு. சூப்பராக இருக்குது. அதான் அவங்களோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த பல்சருக்கான விஷயம் வந்து அது ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். சாரி. ஒர்க் அவுட் இருக்கு. பிராங்க்ஸ்டர் ராகுல் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஒரு சுமாருக்கும் கீழே ஒரு படம் தான். அவர் நல்ல படமாக வர வேண்டியது. நல்ல பிளாட் எடுத்திருந்தாங்க. அது ஸ்க்ரீன் ப்ளேவாக பண்ணும்போது பெருசாக என்கேஜிங்காக இல்லாதது ஒரு பெரும் குறை தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நல்லா என்டர்டெய்னிங்காக கொடுத்துருக்கலாம். எல்லாமே முயற்சி பண்ணியிருக்காங்க. காமெடி, ஆக்ஷனு, பேய் விஷயங்கள் இதெல்லாம். அது ஏதாவது ஒரு ஜெனரை தொட்டிருந்தால் மேபி ஒர்க் அவுட் ஆகிருக்குமோன்னு ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ஏன்னா எல்லாத்துலேயும் போட்டு தொடணும்னு நினச்சி அதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது.
ஓகேவா தான் இருக்குது தலைவா. அதாவது லப்பர் பந்துக்கு அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் அட்டகத்துக்கு அப்புறம் வர வேண்டிய ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன், அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்த்தா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் இல்லாமல் இருந்ததால படம் நல்லா இருந்திருக்கும் தான் தோணுது. ஆமாம், அவர் ஒரு சில இடங்கள்லாம் கட் பண்ணுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு இருந்தது. அது அவர் இல்லாமல் இருந்ததால படம் நல்லா இருந்திருக்கும், அவ்வளோதான். கண்டிப்பாக தலைவா. பல்சரை வச்சு மெயின் பிளாட் எடுக்கும் போதே தெரியலையா, பட் அது விஷுவலாக பார்க்குறப்போ பெருசாக உங்களுக்கு அது தெரியாது. அது முயற்சி பண்ணியிருக்காங்க தெரியாமல் இருக்கிறோன்னு. பட் மேபி ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா ரேசிங்காக இருந்தது, அது உங்களுக்கு சுத்தமாக தெரிஞ்சிருக்காது என்ன ஏதுன்னு. அது இல்லாதனால கொஞ்சம் நம்மளுக்கு லேக்காக இருக்க ஃபீல் வருது பழைய படம்ன்றது. ஓ, அது அவருக்கே தெரில, எழுதும் போது இவங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரில. நடிக்கும்போது நம்மளுக்குமே பெருசாக அது காமெடினா வில்லனான்ற ரேஞ்சில் தான் இருக்காது. யூஸ்வலாக அந்த சின்ன படங்களில் பண்ணக்கூடிய ரோல் தான், ஒரு பெரிய இம்பாக்டெல்லாம் கிடையாது அந்த ரோல். அவ்வளோதான், பேருக்கு போட்டிருக்காங்க மனு சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். பார்க்கணுன்ற அவளுக்கு படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல. அப்படின்னா காசை வேஸ்ட் பண்ணணும்னான்னு கேட்டிங்கன்னா நான் வேணான்னு தான் சொல்லுவேன், அவ்வளோதான். அப்புறம் அது வேறு அடிக்கிறாங்க, நல்லா இல்லைன்னு சொன்னால் அது வேறு அடிக்கிறாங்க, எதுக்கு தேவையில்லாமல். ஆமாம் தலைவா, அப்படி தான். டோரா படம் பார்த்துருக்கீங்களா? நயன்தாரா மேம் ஒரு நாயோட ஆவி காரில், அந்த கான்செப்ட் தான். அது ஜல்லிக்கட்டு காலை, இதை அதில் நாய், இதில் ஜல்லிக்கட்டு காலை, அவ்வளோதான் வித்தியாசம். அதெல்லாம் இல்லை படத்தில் சினிமாவில் லாஜிக்கலாக இப்போ பார்க்க ஆரம்பித்தோம். நம்ம அப்படியே பார்த்தாலும் லாஜிக்கலாக பார்க்காம இந்த படத்தை பார்க்குறோம், நம்மளுக்கு என்டர்டெயின் பண்ணதாக தான் பார்க்கணும். அப்படி பெருசாக நம்மளுக்கு என்டர்டெயின் பண்ணலை, அதுதான் குறையா சொல்கிறேன். லாஜிக்கலாக பிளாட்டெல்லாம் நல்ல பிளாட்டு தான், நல்ல படமாக வர வேண்டியதை இப்போ அதிலே அந்த புதுசாக அவங்களோட எஃபர்ட்டை போடலன்றது, அவ்வளோதான். பேசியிருக்காங்க, அந்த அரசியல் தான் பேசியிருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு அந்த ஜல்லிக்கட்டில் இதுக்கு முன்னாடி நிறைய நியூஸில் பார்த்துருப்போம். அந்த ஆண்ட பரம்பரைன்ற விஷயத்தில் அடிமட்ட மக்களோட அவங்க அதுதான் பேசியிருக்காங்க. அது வெறும் வார்த்தைகளாக டயலாகாக வச்சிருக்கிறது இம்பேக்டாக இல்லைன்ற, அவ்வளோதான்.